அனைவருக்கும் வணக்கம். 2026ல நமக்கு தமிழ்நாட்டோட புதிய முதலமைச்சர் பதவியேற்றிருக்காரு. அதை பத்தியும் அவரு 3 கையெழுத்து இந்த திட்டங்களுக்கு போட்டிருக்காருன்றதையும் விரிவா பார்ப்போம். ஜோசப் விஜய் முதலமைச்சரா பதவியேற்றுட்டாரு. ஆமா, வந்துச்சு. இப்போ 3 திட்டங்கள் விஜய் முதல் கையெழுத்து அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேசிடலாம். என்னன்னா, இப்போ விஜய் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆள போறான் தமிழன் அப்படின்லாம் பாட்டு போட்டாரு. தமிழர் அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிற இந்த பாட்டின் மூலயமா ஒரு கோரிக்கையை நம்ம வச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு ஒரு தமிழனா விஜய் ஆட்சிக்கு வந்திருக்காரு. ஒரு தமிழரா அந்த இடத்துக்கு வந்ததுக்கு முதல்ல நமக்கு ஒரு வாழ்த்து. அந்த விஷயத்துல நமக்கு ஒரு மகிழ்ச்சி. ரொம்ப நாள் திராவிட கட்சிகள் தான் ஆட்சி இருந்தது, மாறி முதல் முறை ஒரு தமிழர் இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு நமக்கு மகிழ்ச்சி. அப்படி ஒரு தமிழர் ஒரு பதவி இருக்கிற இடத்துலயே பாத்தீங்கன்னா தமிழ் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அதுதான் நமக்கான வருத்தம். இப்ப பாத்தீங்கன்னா முதல் வந்தே மோதிரம் கோஷத்தை பாடியிருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் தேசிய கீதம் பாடியிருக்காங்க. 3வதா தான் தமிழ் தாய் வாழ்த்து தமிழ்நாட்டுல பாடியிருக்காங்க. ஆனா வழக்கம் எப்படின்னா முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் தேசிய கீதம் பாடுவாங்க. இதுதான் நடைமுறையில் இதுவரை இருந்தது. ஆனா இப்ப விஜய் நிகழ்வுல அது மாற்றி பாடப்பட்டிருக்கு. அது அவர் கவனிச்சிருக்கலாம். ஒருவேளை அவருக்கு இப்பதான் புரியுதுங்கிறதுனால தெரியல. பட் ஆனா இதெல்லாம் நீங்க இதுக்கு மேல கவனிக்கணும். நான் எனக்கு அனுபவம் இல்லை, தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லாம கூட இருக்கவங்களெல்லாம் கவனிச்சு சரி செய்யணும். ஏன்னா தமிழ்நாட்டுல முதன்மை முக்கியத்துவம் நம்ம தமிழ் தாய் வாழ்த்து தான் கொடுக்கணும். அது இந்த இடத்துல நம்ம வலிமையா தமிழக வெற்றி கழகத்துக்கு நினைவுபடுத்த விரும்புறோம். பொறுப்பு அவங்களுக்கு தான் இருக்கு. சோ அவங்க இன்னும் கூடுதலா கவனம் செலுத்தி வேலை செய்யணும். ஒண்ணு. ரெண்டாவது, அடுத்த 3 தேர்தல் அறிக்கைகள்ல அவர் கையெழுத்திட்டு இருக்காரு. ஒண்ணு 200 யூனிட் மின்சாரம் இலவசம், அதாவது கட்டணம் இல்லை அப்படின்னு மாதிரி ஆப்ஷன் இருக்காங்க. அடுத்தது சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம், பெண்கள் பாதுகாப்புக்காக நான் ஒரு படை உருவாக்கும்னு சொல்லியிருந்தாரு. அது கையெழுத்து போட்டிருக்காரு. 3வதா பாத்தீங்கன்னா போதைப் பொருள் தடுக்கிறதுக்காக ஒரு படை உருவாக்குறேன்னு மாதிரி சொல்லி கையெழுத்து போட்டிருக்காரு. இதுல இந்த முதல் திட்டத்துலதான் அவர் சில மாற்றங்கள் செஞ்சிருக்காரு. அதுதான் நமக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னா திராவிடம் ஒரு விஷயத்த சொல்லிட்டு சொன்ன மாதிரியே செய்யாம செய்யும் போது வேற மாதிரி மாத்தி செய்யும். அதுதான் விஜய் பின்பற்றாரோட ஒரு வருத்தம். என்னன்னா அவருடைய தேர்தல் அறிக்கையில தகுதி வாய்ந்த குடும்பங்களுக்கு மாதம் 200 யூனிட் இலவசம்ங்கிறது தான் அவர் தேர்தல் அறிக்கையில அவர் குறிப்பிட்டிருந்தாரு. ஆனா நடைமுறைப்படுத்தும் போது அந்த தகுதியுள்ள வீடுங்கிற இடத்துல 500 யூனிட் கொண்டு வந்துட்டாரு. அதை ஒரு சிலர் குறை சொல்றாங்க, நான் அதை குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு 500 யூனிட் வரலையும் மேல பயன்படுத்துறாங்கன்னா அவங்க வீட்டுல ஒரு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி எல்லாம் கூட இருக்கலாம். சோ அதனால நான் கொஞ்சம் நல்லா வசதியா இருக்கவங்களுக்கு எதுக்கு அந்த இலவசம் கொடுக்கணுங்கிறோம், தவிர்க்கணுங்கிறதுக்கோசரம் 500 யூனிட்டுங்கிற அழகை நம்ம ஏற்றுக்கொள்றோம். ஆனா அவரு விஜய் அவர்களே நிறைய இடங்கள்ல பரப்புரையில பேசும்போது ஏன் மின் கட்டணம் நீங்க மாதம் எடுக்கிறது இல்ல, ஏன் 2 மாதம் ஒரு முறை எடுக்கிறீங்க? ஏன்னா மாதம் எடுத்தா அந்த மக்களுக்கு அந்த 100 யூனிட் சலுகை நல்லா கிடைச்சிடும் அப்படிங்கறதுனால நீங்க என்ன பண்றீங்க, வேணும்னா 2 மாதமா தள்ளி போடுறீங்க. அது மாதம் நான் எடுப்பேன்னு சொன்னாரு. அப்படி சொன்ன அதே விஜய் அவர்கள் இன்று என்ன சொல்றாருன்னா 2 மாதங்களுக்கு ஒரு முறையெல்லாம் பின்பற்றப்படுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதுல 200 யூனிட் இலவசங்கிறாரு. இதைதான் நம்ம இந்த முரண்பாடுகளை தான் நம்ம இது மக்களை போலியான வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறது தானே. நீங்க சொன்னா நம்பிதான் மக்கள் வாக்கு செலுத்துறாங்க என்று வந்தோடனே வேற ஏதோ ஒரு காரணம் காட்டி, நிதிநிலை காரணம் காட்டி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லியும் சொன்னதை சொன்னபடி செய்யாம மாத்தி செய்யறதுதான் நமக்கு சிக்கல், வருத்தம். அது மாதிரி விஜய் செஞ்சிருக்க கூடாது. சொன்ன மாதிரியே மாதம் குறைந்தபட்சம் என்னுடைய கருத்து என்னன்னா, மாதம் ஒரு முறை மின் கட்டணம்ங்கிறத எடுத்துட்டு கொண்டு வந்துட்டு அதுக்கு நீ 100 யூனிட் இலவசம் கொடுத்தாவே போதுமானதா தான் இருக்கும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அந்த 200 யூனிட்டுங்கிற அளவை காட்டணுங்கிறதுக்கோசரம் இலவசம்னு சொல்லிட்டாரு. ஒரு பக்கம் பேசும்போதும் தன்னுடைய கருத்தை மாதம் ஒரு முறை எடுக்கணுங்கிறது பேசிட்டாரு. ஆனா ஆக்சுவலா என்னன்னா இது ரெண்டுமே பின்பற்றோம்னா நிதி நெருக்கடி இன்னும் கொஞ்சம் கூடுதலாவே அரசுக்கு அதிகமாகும். சோ அதெல்லாம் கணக்கு வச்சுதான் விஜய் அவர் சொன்னபடி செய்யாம மாத்தி செய்யறாரு. ஆனா இது ஒரு வகையில் பார்த்தா மக்களை ஏமாற்றுறதுதான். நீங்க செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிதிநிலையுடைய நிலைமை தெரியுமில்ல. ஏன்னா 2025ல அரசாங்கம் பட்ஜெட் அறிவிச்சாங்க. அப்ப பட்ஜெட்ல என்னென்ன செலவு, என்னென்ன துறைகள் எவ்வளவு போயிருக்கு, என்ன இருக்கு, நமக்கு எவ்வளவு ஒவ்வொரு ஆண்டும் வட்டி எவ்வளவு கட்டுறோம், மொத்த பட்ஜெட் எவ்வளவு, துண்டு விழுதுன்னு எல்லாமே திமுக அரசாங்கம் கொடுத்துருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நீங்க இந்த தேர்தல் அறிக்கையை கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு வெற்றி வந்த பின்னாடி நீங்களே தேர்தல் அறிக்கையை மாற்றி மாதம் ஒரு முறைங்கிற ஆப்ஷன் இல்லாம
2 மாதம் ஒரு முறை தான் மின் கட்டணுங்கிற ஆப்ஷனை கொண்டு வந்து அதுல 200 யூனிட் இலவசம் கொடுக்கறது வந்து சரியான முறையா இருக்காது. அது ஒரு கிட்டத்தட்ட சொல்ல போனா அது ஒரு மக்களை ஏமாற்ற ஒரு மோசடித்தனமா தான் நம்ம பாக்குறோம். சோ இது இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கு மேல செய்யாம தேர்தல் அறிக்கையில் நீங்க என்ன சொன்னீங்களோ அதை செய்தால் மக்கள் வந்து மகிழ்ச்சி அடைவாங்க. இன்னொன்னு சொல்லிக்கிறோம், விஜய் கொடுத்த தேர்தல் அறிக்கைங்கிறது ரொம்ப அபத்தமான தேர்தல் அறிக்கை. நம்ம ஆட்சிக்கு வருவோமா இல்லைன்னு அவருக்கு வரப்போறது இல்ல, நம்ம சுரண்டக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையா தான் அதை பார்க்கணும். ஆமா, அப்படி கொடுத்துருக்காரு. இதுக்கு மேல விஜய் வராது, எல்லாத்துக்குமே அவரு எப்படி செய்யறாரு, எப்ப செய்ய போறாரு, அதுல என்னென்ன இந்த மாதிரி மாற்ற போறாரு அப்படிலாம் பொறுத்து இருந்தா பார்க்கணும். சரிப்பா, இப்போ 2வது திட்டம் பெண்களுக்காக, பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாரு, சிங்கப்பெண் திட்டம். சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் தானே. அந்த திட்டத்துக்குள்ள அவர் என்ன விஷயம் செய்ய போறாருன்னு நமக்கு தெரியல. ஆனா இருந்தா நான் என்ன சொல்றேன்னா, குற்றங்கள் நடக்கிறது மாதிரி தடுக்கணுங்கிறது ஓகே தான். ஆனா அது ரொம்ப சொல்றதுக்கு நல்லா இருக்கும். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப எப்படி நடைமுறைப்படுத்த கொண்டு போறாங்கிறது ஒரு சிக்கல் இருக்கு. ஆனா இதை தாண்டி வந்து இந்த மாதிரி பெண்கள் பாதுகாப்புங்கிற விஷயத்துல நான் அண்ணன் சீமான் சொன்னதுதான் மிக சரியான தீர்வா பாக்குறேன். ஏன்னா இந்த மாதிரி நான் ஒரு பெண்கள் பாதுகாப்பு ஒரு அதிரடிப்படை அமைக்கிறேன், இதை பண்ண போறேன், அதை பண்ண போறோங்கிறது எல்லாம் ஓகே தான். ஆனா இது எந்த அளவு இருக்கும், இந்த திட்டங்கள் எந்த அளவு பயன்பாட்டுல வரும்போது அது நடைமுறைக்கு உகந்ததா இருக்குன்னு தெரியல. ஆனா அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடக்கும்போது அதற்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டால் மட்டுமே குற்றங்கள் குறையும். அதுதான் தீர்வா இருக்கும். ஏன்னா துபாய் போன்ற பல நாடுகள்ல இந்த மாதிரி கற்பழிப்பு குற்றங்கள்லாம் இல்லாம கொலை எல்லாம் காரணம் அங்கெல்லாம் கடுமையான சட்டங்கள் இருக்கு. அந்த மாதிரி தமிழ்நாடு அரசு குறைந்தபட்சம் என்ன கடுமையான திட்டத்தை கொண்டு வருமோ அந்த மாதிரி தண்டனைகள் கடுமையாக்கினா மட்டும்தான் இது குறையுமே ஒழிய, இதுக்காக ஒரு நான் படையை கொண்டு வரேன், இந்த ஒரு இதை எக்ஸ்ட்ரா பண்றதுலாம் வந்து ஒரு மேம்போக்கா இருக்குமே ஒழிய தீர்வா இருக்காது. இது 2வது திட்டம். பொறுத்து இருந்துதான் நாம பார்க்கணும். அடுத்து 3வதா வந்து போதை தடுப்பு சம்பந்தம் ஒரு படை மாதிரி சொல்லி பேசியிருந்தாரு. இப்ப போதை தடுப்புங்கிறது இவங்க எதை சொல்றாங்கன்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப போதை தடுப்புனா வந்து சொல்றாங்களா இல்ல கஞ்சாவை சொல்றாங்களா? கஞ்சா அபின்னு இந்த மாதிரி இது மட்டும்தான் இவங்க போதைன்னு குறிப்பிடுறாங்க. இப்போ மது இப்ப என்ன கணக்குல வருது? தமிழ்நாட்டு இளைஞர்கள் மதுவாலதான் பெரும்பான்மையா சீரழிஞ்சிருக்காங்க. இப்ப இந்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில கஞ்சாவில் அதிகமா சீரழிஞ்சிட்டாங்க. சோ அப்ப போதைன்னா நீ 2ஐயும் தான் கொண்டு வரணும். அப்ப மது ஒழிப்பு குறித்துமே பேசணும். ஆனா இவங்க மது ஒழிப்பு குறித்து எந்த பேச்சுமே இல்ல. இல்லப்பா, மது ஒழிப்பு குறித்து பத்தி பேசிருக்காங்க. என்னன்னா, நாங்க மது வந்து இன்னும் நல்ல மதுவா கொடுப்போம், தரமான மதுவா கொடுப்போம் அப்படின்னு பேசிருக்காங்க. சொல்றியா? ஆமா, அந்த மாதிரி நாங்க வந்து மதுவை வந்து தரமா கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்றாங்களே வெளிய, மது விலக்கு கொண்டு வரப்படும் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு அவங்க வரல. நாம வந்து அதுதான் நம்ம தீர்வா சொல்றோம். நீங்க வந்து கடைகள் எண்ணிக்கை குறைங்க, நேரத்தை குறைங்க, கடைகளுக்கான தூரம் கட்டுப்பாடு அதிகமா வேணும், அதிகப்படுத்துங்க. இந்த மாதிரி ஏதாவது வழிகளை கொண்டு வந்து கடைகளை நீங்க குறைச்சி குடிநோயாளிகளை குறைக்கணும். அது இதுதான் சரியான தீர்வா இருக்கும். இதுதான் உண்மையான மாற்றமா இருக்கும். இதெல்லாம் செய்யாம அதுக்கு ஒரு படை அனுப்பேன், இதுக்கு ஒரு இதெல்லாம் சொல்றது வந்து எந்த அளவு சாத்தியம் தெரியல. இது பல போதைப் பொருளை தடுக்கணும்னு நினைச்ச எண்ணம் கரெக்ட். ஆனா அது எப்படி செயல்படுத்தணும்ன்றது மேபி வேற மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்றதுதான். ஆமா, ஒருவேளை இந்த படம் நல்லா செயல்பட்டாலும் அது பார்க்கலாம், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதை பார்க்கணும். இல்ல கஞ்சா ஒழிக்கிறதுக்கு நல்ல விஷயம் தான், கஞ்சாவுடன் சேர்த்து மதுவையும் ஒழிக்கணுங்கிறது தான் நம்ம கோரிக்கையை வச்சுக்கிறோம். பார்ப்போம் மேற்கொண்டு இந்த ஆட்சியில விஜய் அவர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போறாரு, இதுக்கு மேல அவர் சொன்ன திட்டங்களை ஒவ்வொன்றை எப்படி நிறைவேற்ற போறார்கள் நம்ம பார்த்து நம்மளுடைய பாராட்டுகளையும் விமர்சனங்களையும் தொடர்ந்து வைக்க இருக்கோம். தொடர்ந்து காணொலியை பாருங்க. நன்றி, வணக்கம்.